ஹலோ வணக்கம். வாங்க நாம் சூப்பரான டேஸ்ட்டோட மட்டன் சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 1/2 கிலோ மட்டன் எடுத்து வந்து அதை கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்து 5 விசில் வேக வச்சு எடுத்துருவோங்க. இறக்கி வச்சுட்டு அடுப்பில் வாணலி வச்சுருங்க. 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருங்க. சோம்பு தாளிக்க சேர்த்துருங்க. சோம்பு பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா செவக்க விட்டுருங்க. நல்லா செவந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு 4-5 தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 குழிக்கரண்டி தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கிளறி நம்ம வேக வச்ச மட்டனோடு சேர்த்து இதையும் சேர்த்து குக்கர் மூடி 1 விசில் வேக வச்சு இறக்கி நல்லா குக்கரில் ஆவி போனதும் 1/4 மூடி தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா, 4-5 முந்திரி அரைச்சி அதை சேர்த்து ஒரு கொதி வரவும் இறக்கி பரிமாறி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது சாதத்துக்கு வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்து குக்கரில் சேர்க்கும் போதே சேர்த்து கொதிக்க வச்சு இறக்கி பரிமாறினீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டோடு இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம கிராமிய சமையல் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள், மட்டன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, சாப்பிடவும் நல்ல சுவையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி, வணக்கம்.